எங்களுடைய இருதயங்களின் தியானமும் எப்பொழுதும் உமக்கு ஏற்புடையதாக இருக்கட்டும். அருளின வாக்கை கருத்துடன் கேட்டு அகத்தேற்று 60 100 30 பெருக அருளீசா. கண்மலையும் மீட்பெருமாகிய ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயரினாலே நீங்கள் நிறைவு பெற வேண்டும், நலமும் சிறப்பும் ஆண்டவருடைய பெயரினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் ஆயருக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி செலுத்தி இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நோய்களை குணமாக்குதல். இந்த உலகத்தில் யார் நோய் இல்லாமல் இருக்கிறவர்கள்? பொதுவாக தமிழில் ஒரு சொல்லுவாங்க, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். காரணம் என்னென்னா, ஆதாம் மனிதனை ஆண்டவர் படைத்து என்ன சொன்னார்னா, எல்லாம் உனக்கு இருக்குது, இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவி. மத்தியில் 2 மரங்கள் இருக்குது. ஒன்று வாழ்வு தரும் மரம், இன்னொன்று நன்மை தீமை அறியக்கூடிய மரம். இவன் என்ன பண்ணான்? வாழ்வை தவிர்த்து நன்மை தீமைன்னு எப்போ பார்த்தானோ அப்போவே நோவு வந்து சேர்ந்துருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போது இவனுடைய தெரிவு எப்படிப்பட்ட தெரிவு என்றால், எதை நோக்கி இவனுடைய தெரிவு இருந்ததென்றால் தீமையை நோக்கி. எல்லாமே நன்மையாக இருக்கும்போது, இப்போ நாம் காற்றை சுவாசிக்கிறோம். இந்த காற்றை சுவாசிக்கிறோன்றது நம்ம உணர்வோடையாக இருக்கிறோம், அது பாட்டுக்கு நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இந்த ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதின போது அங்கே இருந்தவங்களுக்குலாம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எப்படி இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு சிந்தையே தேவையே இல்லை. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தால் இவர்களுடைய எல்லா விதமான நிறைவும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த நிறைவில் குறைவை காணும்படியாக சுய சிந்தை, நான் இதை தெரிந்து கொள்வேன், இந்த தீமையும் நான் தெரிஞ்சுக்கணும், கடவுளுக்கு ஒப்பாக நான் இருக்கணும். இந்த உலகத்தில் இதுதான் நோய். அப்போது ஆண்டவர் நம் மீது அன்பு கொள்கிறவர். அப்படி அன்பு கொள்கிற ஆண்டவர் இவன் என்ன பண்ணுறது? இப்படிப்பட்ட தீமையை தெரிந்து கொண்டவன்கிட்ட வாழ்வை கொடுத்து விட்டால் என்ன செய்வாங்க? இந்த வாழ்வு வச்சுக்கிட்டு, ஆண்டவர் கொடுத்த வாழ்வு என்பது நிறைவு பெறுவதற்காக இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த வாழ்வை வைத்து கொண்டு குறைகளைத்தான் செய்வான், குறைவுபடுத்துவான். அதனால தான் பாருங்கள், எப்போ தெரிஞ்சுக்கிட்டானோ முதல் வேலை என்ன, வெளியே போனோன்னே அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போனோன்னா கொலை தான். காயின் ஆபேலை கொன்று போட்டான். இந்த நோய் என்பது பல விதத்திலே நம்மை தாக்கி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சும்மா விடலை. அவர் என்ன பண்ணார்னா, இந்த சமுதாயம் தான் படைத்த படைப்பின் மீது உள்ள அன்பினால் அவர் பல விதத்தில் அவர் தலைவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் அரசர்களையும் என்னத்தை தான் அனுப்பித்தாலும் இவர்களுடைய அறிவு, இந்த நோவு பெருத்த அறிவு இருக்கிறதே, அது இவர்களை வாழ விடவில்லை. ஆகினால் என்ன பண்ணார்? ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்தார். எபிரேயர் 1 அதிகாரம் அப்படி தான் தொடங்குகிறது. பூர்வ காலத்தில் பங்கு பங்காகவும் வகையாக என்ன தான் பண்ணாலும் கடைசியாக தேவன் தாமே திருவுளம் பற்றினார். அவரே வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்தார். அப்படி வந்தவர் என்ன சொல்கிறாருன்னா,
நீங்கள் இப்படிப்பட்ட நோயின் இருளிலே இருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட நோயின் இருளே இருக்கிறீர்கள், நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இன்றைக்கி நற்செய்தி நூல், யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் என்ன இருக்குது? நாம் எந்த அதிகாரத்தை படித்தோம்? 9ஆம் அதிகாரத்தில் அவர் குருடனை சுகப்படுத்துகிறார், இருக்கட்டும், பார்வை இழந்தவரை. அதோடு கூட என்ன சொல்கிறாரு? நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன என்றால், நீங்கள் நோயிலேயே மூழ்கி இருக்கிறீங்க, இந்த இருளிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை நான் ஒளிக்கு கொண்டு வர வேண்டுமென்றால், நீங்கள் நிறைவாழ்வு பெற வேண்டுமென்றால் நான் தான் ஒளி. அப்போது முதல் காரியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த சமுதாயத்தில் பலவிதமான நோய்கள் உண்டு. முதலாவது நோய் என்னென்னா, சமுதாயமே நோய் பிடித்தது. சமுதாயமே நோய் பிடித்தது. ஆங்கிலத்தில் லின்ச்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பலாக சேர்ந்துக்க வேண்டியது, அநியாயமாக பழி போட்டு அவனை என்ன பண்ண வேண்டியது? அடித்து கொல்ல வேண்டியது. இதை பார்த்து இவங்க மகிழ்ச்சி அடைவார். இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தினால் ஏற்படுகின்ற இந்த சமுதாய நோய் இருக்க, இதை தீர்க்கிறது பெரிய கஷ்டம். இது யாரால் தீர்க்க முடியும் என்றால், கடவுளால் தெரிந்து கொண்டவர்களால் தான் தீர்க்க முடியும். அப்போது இந்த மாதிரி என்ன தான் 400 வருஷத்துக்கு மேலே அடிமைப்பட்டு கிடந்தாலும், எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும், 6 லட்சம் குடும்பம், இவங்க புத்தி எப்படிப்பட்டது பாருங்கள். ஆண்டவரை நோக்கி புலம்புனாங்க, அழுதாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்காக விடுவிப்பதற்காக ஒரு தலைவரை அனுப்புனா, இவங்களுக்கு என்ன நடந்தாலும் உடனே இவங்க என்ன தப்பு பண்ணாங்கிறத பற்றி பார்க்கல, இந்த சமுதாயம் தான் என்ன பண்ணுச்சுன்றதை பற்றி யோசிக்காமல் மோசையை என்ன பண்ணாங்க? குறை சொன்னாங்க. சரி, மோசே எப்படிப்பட்டவராக இருந்தார்? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் ஆண்டவரை பார்க்கும்படியாக இந்த உலகத்தின் தீமைக்கு கண் குருடாச்சு பவுலடியாருக்கு. அவர் தமஸ்குக்கு போகும்போது, ஆனால் ஆண்டவருடைய அருளை எப்பொழுது பெற்றுக்கொண்டாரோ அப்பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறந்தது. அப்போ எல்லாவற்றையும் அவரால் பார்க்க முடிந்தது. தீமைகள் நிறைந்த இந்த உலகத்தில் அவர் ஆண்டவருடைய கிருபையை வெளிப்படுத்தும்படியாக அவர் செயல்பட்டார். இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த சமுதாயத்தில் தனிமைப்படுத்தப்படல், குறைவுகளினாலே தனிமைப்படுத்தப்படல். அது என்னென்னா, இந்த சமுதாயமே என்ன பண்ணுன்னா விலைக்கு வைக்கும். இவங்க ஒரு சட்டம் போட்டுவாங்க, சட்டத்தை எப்படி வேணாலும் திருப்பலாம். அப்படி இவங்களுடைய சட்டம் என்னன்னாக்க, குறை உள்ளவர்கள், அதாவது அங்ககீனம் உள்ளவர்களோ அல்லது குறை உள்ளவர்கள் தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது, அவங்க போகக்கூடாது, அவங்க வெளியே தான் இருக்கணும். அப்படி பார்வையற்ற ஒருவர், இவருக்கு என்ன பிழைப்பு? பிச்சை தான் எடுக்கணும். இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் இப்படிப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற செயல் ஏற்படுகிறத. இதுக்கெல்லாம் காரணம் யார் என்று சொன்னால், ஆண்டவருடைய நற்செய்தி தான். பணியாளர்கள் மூலமாக, திருப்பணியாளர் மூலமாக கிடைத்த நற்செய்தி தான் இந்த சிந்தையை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அந்த குருடனை தனிமைப்படுத்தி அவனை ஒரு பிச்சைக்காரனாகவே வைத்து கொண்டிருந்தார்கள். அவனும் இவங்களை இது பண்ணி தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது 132ஆம் சங்கீதத்தில் அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்குறாருன்னு சொல்லி ஒரு வசனம். ஏழைன்னா யார் அப்படின்னா, முதல் ஏழை யாருன்னா, எல்லாம் இருந்தும் இன்னும் வேணும்னு இருக்கிறவங்க திருப்தியே இருக்காது, அவனும் ஏழை தான். பல விதத்தில் உலகத்திற்கு தீமை செய்து சம்பாரிச்சு இல்லாமல் அப்படி பண்ணுகிற, அல்லது அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் முயற்சி, இப்படிப்பட்டவர் தான் ஏழை. இன்னொரு விதமான ஏழை இருக்கிறாங்க. நான் பரிசுத்தன், நான் யோக்கியன்,
இப்படி என்று சொல்லுகிற தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறவர்களும் ஏழைகள் தான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் உண்டு. என்னென்னா, இப்படி இருக்கிறவங்க எதுக்கும் ரொம்ப அதிகமாக ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் உலகத்தில் தங்களை தனிமைப்படுத்தி கொள்வார்கள். போய் எங்கேயாவது போய் உட்காந்து தியானத்தில் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களும் ஏழை தான். இன்னொரு விதமான ஏழை. இந்த ஏழைகள் எப்பொழுதுமே மற்றவர்களை சார்ந்து தான் இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துலேயும் பிறவியிலிருந்து சப்பானியான ஒரு மனுஷன், அவனை எங்கே கொண்டு வந்து வச்சாங்க? இதே தேவாலயத்தில் வாசலில் உட்கார வச்சு, நீ என்ன பண்ண, பிச்சை ஏடு. அவனை அங்கே கொண்டு வந்து மெனக்கட்டு அங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு அவனை பிச்சை எடுக்க வச்சு, அது யார் பயன்படுத்தினா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன நிச்சயமாக அவங்களும் பங்கு எடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களும் ஏழைகள் தான். இவங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ இந்த நோய் என்பதே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குறை நம்முடைய உடலிலே ஏற்படக்கூடிய பலகீனம், நம்முடைய மனத்தளவிலே ஏற்படுகின்ற பலகீனம். சிலர் பார்த்திங்கன்னா அவங்களால அடக்க முடியாத அளவுக்கு கோபம் வரும், அல்லது அவங்களால அதை தவிர்க்க முடியாத விருப்பம், பேராசை, இப்படியெல்லாம் வரும். இதெல்லாம் எங்கே போய் செல்லுகிறது? இதெல்லாம் ஒரு நோய் தான். இப்படி பலவிதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சமுதாயமும் நாமும் எப்படி இந்த நோய்கள் எப்படி குணமாக்கப்படுதல் இவை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த நாள் நாங்கள் வாசிக்க கேட்ட பகுதியில் நாம் சிந்திக்க தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கு முன்னால் நிகழ்ந்த காரியங்களை நான் சொல்லிவிடுகிறேன். ஹெலன் கெல்லர்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த அம்மா குழந்தையாக இருக்கும்போது 19 மாத குழந்தை. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இப்போல்லாம் வைரஸ் காய்ச்சல்லாம் சொல்கிறாங்கள்ல, அந்த மாதிரி என்ன காய்ச்சல்னே தெரியாதபடி ஒரு காய்ச்சல் வந்தது. அந்த காய்ச்சல் வந்த பிறகு, அது தாக்கின பிறகு அவர்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, காது கேட்கல, பேச முடியாது. கண்ணு தெரியாது, காது கேட்காது, பேச முடியாது. இப்படிப்பட்ட குழந்தை, அந்த குழந்தை எப்படி உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியும்? ஆனால் என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டில் உதவியாளருடைய மகள், சின்ன பெண், அந்த பெண் வந்து தொட்டு 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 பேச பேச அதாவது தொட்டு தொட்டு இது பண்ணும்போது அந்த உணர்வை வைத்து கொண்டே இந்த வெளி உலகத்தோட முதல்ல எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள். வர வர அங்கே உதவியாக இருந்த ஆன் சலிவன் என்பவர்கள் இந்த காரியத்தை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும்படியாக தொடரும்போது இந்த விரல்களால் தொட்டு 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 எப்படியெல்லாம் பேசலாம், அதாவது விரல்களை தொட்டே எப்படி பேச முடியும், ஏன்னா காதும் கேட்காது, கண்ணாலையும் பார்க்க முடியாது, பேசவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குறியீடுகள் மூலமாக, அடையாளத்தின் மூலமாகவே தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார். இவர்கள் ஒரு வேளை நாம் சொல்லலாம், எனக்கு 5 தாளந்து என்ன பண்ணுவேன், எனக்கு 2 தாளந்து, 1 தாளம் தானே எனக்கு இருக்குது, இப்படின்லாம் சொல்கிறாங்களே. இந்த அம்மா என்னன்னா, வர வர அவர்களுக்குள்ளே இருந்த எண்ணம் என்னாச்சுன்னா, என்னை போல் உள்ளவர்கள் தொடர்பு கொள்வதற்கு என்ன செய்யணும் என்று சொல்லி அவர்கள் தான் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவத்தை இப்படி கண் தெரியாமல் இருக்கவர்கள், காது கேட்காமல் பேச முடியாத இருவர்களுக்கு பயன்படுத்தும்படியான முறையை அவர்கள் சொன்னார். அடுத்தது இன்னும் சிறப்பானது என்ன என்றால், அவர்கள் அதிகமாக உலகத்தினரால் அறிந்து கொள்ளப்பட்ட போது பெண்கள் விடுதலைக்காக பேசினாங்க. அவங்களால தான் பேச முடியாதுல்ல. அப்போ என்ன செய்தார்கள், இந்த அவர்கள் கற்றுக்கொண்ட விதத்தின் மூலமாக இந்த ஆன் சல்லிவன் அவர்களை பயன்படுத்தி அவர்கள் எல்லாவற்றையும் தெரிவித்தார்கள். ஏறக்குறைய 14 புத்தகங்கள் அவங்க எழுதினாங்க. இந்த உலகத்தில் அடிமை வாழ்வு தகர்க்கப்பட வேண்டும். ஏன்னா அவங்க எந்த பாரம்பரியத்தில் வந்தவங்கன்னு சொன்னால், அடிமைகளை வைத்திருப்பது என்னுடைய உரிமை என்று சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் அடிமைகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதை
ஆற்றலோடு சொல்லக்கூடிய வகையில், தெரிவிக்கக்கூடிய வகையில் அவர்கள் செயல்பட்டார்கள். அவருடைய தாளந்துகள் அதை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தினார்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, மோசையை கூப்பிட்டார் ஆண்டவர். எல்லாத்தையும் பார்த்தார் மோசை. அப்படி இருந்தும் என்ன முதல்ல அவர் சாக்கு போக்கு சொல்லிகிட்டே வந்தார். நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரம் முதல்ல அவங்க என்ன நம்ப மாட்டாங்கன்னு. இத்தனைக்கும் மோசே அரண்மனையில் வளர்ந்தவர், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டவர். இப்படி இருக்கிறவர் என்ன சொல்கிறார்னா, முதல் காரியம் என்ன நம்ப மாட்டாங்க. இல்லை நான் ஒன்று அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்கு சரியாக பேச வராது, திக்குவாய். பொதுவாக நான் ஆசிரியனாக இருந்தபோது கூட சிலர் இந்த குறையோடு வருவாங்க, சரியாக அவங்களால பேச வராது. அதுக்கு காரணம் என்ன என்று விசாரிக்கும் போது என்ன தெரியும்னா, அவங்க வீட்டில் அவங்கள ரொம்ப கடுமையாக, அதாவது இதுதான் சரி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடக்குமுறை அந்த பெற்றோர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள். இதுதான் சரி, இப்படி தான் வளர்க்கணும், இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லி எதற்கெடுத்தாலும் அடிக்கிறது, இல்லைன்னா அவங்கள கோபமாக பார்க்குறது, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவங்கள துன்புறுத்துது. இப்படிப்பட்ட நிலையிலேருந்து வருவது தான் பெரும்பாலும் அவங்க சரியாக பேச வராது, எல்லாத்துலேயும் தயங்குவாங்க. இதை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு தியான புத்தகத்தில் நான் பார்த்ததை வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட சில ஆலோசனைகள் சொல்லுவதுண்டு. அப்போது அந்த ஆலோசனைகள் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. பின்னால் அவங்க நம்ம பார்க்கும்போது அவங்க சொல்கிறது, அப்போ நான் நினைப்பது உண்டு, ஆண்டவர் எவ்விதமாக நம்மை பயன்படுத்துகிறார், எதற்காக இப்படி பயன்படுத்துகிறார், இது குறைதான், இது குறைதான், இது குறைதான் என்று நாம் சொல்லிக்கொண்டு எந்த விதமான பொருளும் இல்லை. ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று நாம் எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அங்கே அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னால் பேச முடியாதுன்னா. பேச முடியலன்னு என்ன? படைத்தது யார்? நான் படைக்கும்போது அதில் யாரும் இருக்கிறாங்க? யாரும் இருக்கிறாங்க? யாராவது இருக்காங்க? 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் யாரெல்லாம் படைச்சாருன்னு மோசே சொல்கிறதுக்கு. நம்ம வாசிக்க கிட்ட மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும். ஆமாம், இவங்களெல்லாம் யார் உண்டாக்குனது? நான் தான். ஆமாம். இதில் அப்போது கடவுள் படைப்பில் அப்போ அவர் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் நல்லவர்னா எதுக்காக இப்படி படைக்கணும், இப்படி படைக்கணும்னு. ஆனால் காரணம் என்னென்னா, எப்போ இந்த நன்மை தீமைன்ற உலகத்திற்குள்ளே வந்துட்டாலும் நான் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நிச்சயமாக நிறைவு பெற்றவர்களே இல்லை. மற்றவர்களால் இவங்களுக்கு இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே விடுவிக்கிறவர்களாக இருப்பார், ஆண்டவருடைய ரட்சிப்பை தருகிறவர்களாக இருப்பார்கள், வாழ்வை தர. இதுதான் உண்மையான இந்த நோய் நீக்குதல், சுகப்படுத்துதல். இதோட நான் சொல்கிற போது இன்னொரு ஹெலன் கெல்லரை பற்றி நான் சொன்னேன். 2ஆம் உலகப்போர் நடந்ததுக்கு காரணம் என்னென்னா, ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி. அவர் என்ன நினச்சார்னா, நான் உயர்குடிப்பில் பிறந்தவன், முழுமை பெற்றவர்கள், அதனால் மற்றவங்களாம் இருக்கிறதுக்கு லாயக் கிடையாது, இந்த உலகத்தில் அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்வதற்கு லாயக்கற்றவர்கள், அவர்கள் ஒழிச்சு கட்டணும். இந்த சிந்தை அவருக்கு இருந்தது. அவரை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப தேசபக்தியின் மிகுந்தவர், அவர் மாமிசமே சாப்பிட மாட்டார், இப்படி தான். ஆனால் அவருடைய எண்ணம் என்ன என்றால்,
என்னுடைய இனம் உயர்ந்த இனம், அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. இதை ரொம்ப இதுக்கு தூபம் காட்டினது யாருன்னா, அவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக இருந்தவர் கோயபெல்ஸ். இந்த கோயபெல்ஸோட வேலையே என்னன்னா, அவர் பொய்யையே சொல்லி அதை உண்மையாக்கிக்கிட்டு இருப்பார். இந்த கோயபெல்ஸ் இப்படி ஆனதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய பெற்றோர்கள் ரொம்ப பக்தி உடையவர்கள், தவறாமல் ஆலயத்துக்கு செல்லக்கூடியவர்கள், வழிபாடு செய்கிறவர்கள். இந்த கோயபெல்ஸையும் இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கு, சண்டே கிளாஸுக்கு அவங்க அனுப்புவாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, இந்த கோயபெல்ஸுக்கு ஒரு கால் ஊனம். இந்த ஒரு கால் ஊனமாக இருந்ததுனால மற்றவர்கள் அவரை கேலி பொருளாக ஆக்கினார்கள். அதன் விளைவு என்னன்னா, இங்கே ஆண்டவருடைய அந்த ஒரு உறுதியும், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், உமது கோலும் உமது தடி என்னை தேற்றும் என்ற நினைவு இல்லாதபடி அவர் அதாவது தீமையிலே சுகம் காணுகின்ற ஒரு மனிதனாக, மனித மிருகமாக மாறினார். அதனால் மற்றவங்களுக்கு எப்படியெல்லாம் தீமையை விளைவிக்க முடியும், பொய்யை எப்படி உண்மையாக்குகிறது என்பதில் அவர் ரொம்ப வல்லவரானார். இதுதான் சாத்தான் கொட்டுகிற முள். அதுதான் பவுலடியார் சொல்லுகிறார் 2 கொரிந்தியரில். இவர் என்ன செய்தார்னா, இப்படி தான் பொய்யையே சொல்லி இவங்க தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி யூதர்களை மட்டுமல்ல, அவர் எல்லோரையும் இந்த உலகத்தையே நாம் ஆள வேண்டும், நாம் தான் உயர்குடி பிறப்பு என்று சொல்லி அந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தீமையின் தூதனாக இந்த கோயபெல்ஸ் இருந்தார். 2க்கும் வித்தியாசம் பாருங்கள். ஹெலன் கெல்லர், இந்த கோயபெல்ஸ். இந்த நோயை சுகப்படுத்துதல்ல ஆண்டவர் மேலே நாம் சார்ந்திருக்கும் பொழுது இந்த குணப்படுத்துதல் என்பது என்ன, அதை தான் நாம் சிந்திக்கணும். என்னுடைய மகன் மருத்துவ படிப்புக்காக போகும்போது இந்த இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீ எதுக்கு மருத்துவனாகணும்? அவன் முதல்ல என்ன சொன்னான்னா, நான் குணப்படுத்த வேண்டும், ஐ வாண்ட் டு ஹீல் அப்படின்னு சொன்னான். அப்போது அங்கே இருந்த ஒரு கேட்டார், ஏப்பா என்ன சொல்கிற நீ அப்படின்னு. அப்புறம் அதை யோசிச்சுட்டு சொன்னான், இல்லை, ஐ வாண்ட் டு ட்ரீட், நான் சிகிச்சை கொடுப்பதற்காக நான் போகணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நீ சொன்னது சரி, ஹீலிங் இஸ் கிவன் பை காட். சுகப்படுத்துதல் என்பது யாரால் வருகிறது? ஆண்டவரால் வருகிறது. நாம் சிகிச்சை கொடுக்கணும், தகுந்த சிகிச்சை கொடுக்க வேண்டும். இவன் ஏன் அப்படி சொன்னான்? அறிஞ்சு சொன்னானா, அறியாமல் சொன்னான்னு தெரியாது. ஆனால் அங்கே ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். இன்றைக்கும் நாம் நோயை சுகப்படுத்துதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எண்ணமெல்லாம் எங்கே போகிறது என்றால், மனிதனை நாம் பிரதானப்படுத்தி கொண்டிருப்போம். அங்கே ஓடுவோம், இங்கே ஓடுவோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு நான் சுகம் தருகிறேன். அதனால தான் மோசே அவர் என்ன பண்ணார்னா, இவங்களெல்லாம் வழி நடத்தி வனாந்தரத்தில் கொண்டு போனால் இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குதான்னு பார்த்தா அது கசப்பான நீர், மாறாவின் தண்ணீர். ஆனால் ஆண்டவர் மோசேயின் மூலமாக என்ன பண்ணார்னா, நீ அந்த கண்மலையாடி உனக்கு என்ன கிடைக்கும்? மதுரமான தண்ணீர் கிடைக்கும். கசந்த மாறா மதுரமாகவும் பாடும். ஆனால் உண்மையிலே அங்கே பயன்படுத்தப்படுகிற சொல் என்னன்னா, தண்ணீரை குணமாக்கினார். ஹீ ஹீல் த வாட்டர். கடவுள் தண்ணீரை என்ன பண்ணார்? எதற்காக என்றால், அது இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று. ஆனால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்னா, எது இல்லைனாலும் உடனே என்ன பண்ண வேண்டியது? எங்களை எதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா? முதல்ல எல்லாம் வாதைகளை எல்லாம் பார்த்தார்கள். கடவுளுடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு, எப்படி அந்த விடுதலை கிடைத்தது என்பதெல்லாம் உணர்ந்திருந்தால் கூட இவங்க என்ன பண்ணாங்க? உடனே
இப்படிப்பட்ட முறுமுறுப்பு. ஆனால் அங்கே ஆண்டவர் எதற்காக இந்த மோசேயை கூப்பிட்டு வந்தார் என்று சொன்னால், நீ உன் வாய் இப்படி இருக்குன்னு நீ நினைக்காத, உன் வாய் இப்படி இருக்குன்னு நினைக்காத, நான் உன் வாயோடு இருப்பேன். நீ அப்பவும் அவருக்கு தயக்கம். இன்னொரு காரியம், எனக்கு எல்லாம் தெரியும்னு சில பேர் பேசுவாங்க. எப்போ பாருங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறவர்கள் இருப்பாங்க. ஆனால் இங்கே மோசே என்னன்னா, அந்த அளவு கூட, அதாவது ஆண்டவர் பேசுகிறார் என்பது எல்லாம் கூட தன்னை அதாவது தன்னிடம் உள்ள இந்த குறையை பற்றியே அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னது, நீ இன்னும் புரியலன்னா உனக்கு உதவிக்கு நான் ஆளை அனுப்புகிறேன், நீ தான் நான் சொல்லணும், நீ அவனுக்கு ஆண்டவனாக இருப்பாய். அப்போ என்னுடைய சகோதரன் மூத்தவன் ஆரோன். ஆனால் யார் பேசணும்? ஆரோன் பேசுவான். ஆனால் யார் கட்டளையிடணும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது யார்? மோசே. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்துகிறார். ஆகையினால நீ வந்து எனக்கு குறை இருக்கே, எனக்கு குறை இருக்கே, எனக்கு குறை இருக்கே என்று எண்ணுவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று சொல்லும் பொழுது உன்னுடைய அந்த குறை நீக்கப்படுவதுதான் வாழ்விலே நீ பெற்றுக்கொள்ளுகிற நிறைவு. அதுதான் உண்மையான சுகம். அது அல்லாதபடி எப்பொழுது பார்த்தாலும் இந்த நிலையிலே இல்லாதபடி இங்கே சமுதாயம் என்று சொல்லும்போது இன்னொரு பக்கம் பாருங்கள். ஆண்டவர் தேவாலயத்திற்கு போகிறார். அப்படி போகும் பொழுது அவருடைய பார்வை எங்கே இருந்தது? எல்லாம் தான் இருக்குது. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், எதாவது வாங்கணும்னா நம்ம பார்வை எங்கே இருக்கும்? நம்ம என்ன வாங்கணுமோ அதை பற்றி தான் யோசனை இருக்கும், அதில் தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவருடைய பார்வை எங்கே இருந்தது? பிறவியிலிருந்தே பார்வையற்ற ஒருவரை கண்டார். நீர் என்னை காண்கிற தேவன், நீ குறைபட்டவன் அல்ல. ஆகார் அங்கே ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லி அழும்பொழுது அங்கே நீரூற்றை காண்பிக்கிறார். அப்போ ஆகார் சொன்னது, நீர் என்னை, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில், நீர் என்னை காண்கிற தேவன். அப்போது ஆண்டவருடைய பார்வை யார் மேலே இருக்கிறது? எல்லார் மேலேயும் இருக்குது. ஆனால் அங்கே யாருக்கு என்ன தேவையோ அந்த விதத்தில் அங்கே பார்வை இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா விதவை தன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் 2 காசை போட்டார். அதைத்தான் அவர் அங்கே பார்க்கிறார் ஒழிய, அதாவது குறிப்பிட்டு எல்லோரையும் பார்த்தாலும் அங்கே குறிப்பாக அங்கே என்ன நிகழ்கிறது என்பதில் இங்கே மற்றவர்கள் மத்தியில் அங்கே அவர் குறிப்பாக அவர் உயர்த்துகிறார். அந்த குருடனை பார்த்து அது என்னன்னா, இன்னொன்று இருக்குது. அது ஒரு ஓய்வு நாள். ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? சுகம் கொடுக்கக்கூடாது, சிகிச்சையே கொடுக்கக்கூடாது. ஆனால் கண்ணுக்குட்டிக்குள்ளே விழுந்த குழிக்குள்ளே விழுந்தால் தூக்கி விடலாம். இதுதான் நியாயப்பிரமாணம். அதாவது நியாயப்பிரமாணத்தை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் மத்தேயுவில் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். இந்த இளைப்பாறுதல் சொன்னால் நிறைவு. அப்போது இங்கே அவனுக்கு என்ன ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணுவான்? அவன் ஒரு உண்மையிலேயே ஏழை என்றால் மற்றவர்களை சார்ந்து இருக்கிறவன், அவனால் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் அவனை பார்த்து சரி அவனுக்கு பார்வை கொடுக்கணும். இங்கே தான் ஒரு முறை ஆண்டவர் பல விதத்தில் செய்கிறார். ஒரு இடத்துல இந்த ஒரு வார்த்தை சொன்னால் பிழைப்பான், ஒரு வார்த்தை சுகப்படுத்தும். இப்படி கையை பிடிச்சி தூக்கி விடுதல். இங்கே என்ன செய்கிறார் என்றால், அவர் ஒரு சேறு உண்டாக்கி, உமிழ்நீரில் ஒரு சேறு உண்டாக்கி அதை கண்ணில் பூசுகிறார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் விசுவாசத்தின் மூலமாக நாம் சுகப்படுவோம். எந்த சுகம்? விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற சுகம் எது? சுகம்னா நாம் என்ன நினச்சிக்கோம்னா, இப்போ கை இல்லைன்னா கை முளைக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் உண்மையான சுகம் என்ன என்றால், அங்கே நிறைவை பெற்றுக்கொள்ளும்.
அவனுடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி. எப்படிப்பட்ட மறுமலர்ச்சி என்றால், தேவாலயத்துக்குள்ளே அவன் போக முடியாது, மற்றவர்களை சார்ந்து தான் அவன் இருக்கணும். ஆனால் இப்போ அவன் என்ன பண்ண முடியும்? பார்வை அடைந்தவனாக இருக்கிறதுனால மற்றவர்கள் பார்வையில் அவன் நிறைவு பெற்றவன். அப்போ தேவாலயத்திற்குள்ளே செல்ல முடியும், அங்கே அவன் தொழுது கொள்ள முடியும். ஆனால் இது என்றைக்கு நடந்தது? ஓய்வு நாளில். அப்போ ஆண்டவர் செய்தது என்ன என்றால், நான் உன்னை சுகப்படுத்துகிறேன். எதற்காக என்றால், நீ எல்லோரையும் போல எல்லா உரிமையும் பெற்று நீ தொழுது கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னா, எல்லாமே அவனுக்கு அங்கே உரிமை கிடைக்கிறது என்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், இவனுக்கு சுகம் கிடைக்கிறதுன்றதை விட அது இந்த மாதிரி செய்யலாமா, இது நியாயப்பிரமாணத்துக்கு உகந்ததா என்று சொல்லி சட்டத்தை கையில் எடுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் செய்தது குணமாக்குதல். இவர்களுடைய வேலையெல்லாம் என்னென்னா பிணமாக்குறது தான் இவங்க வேலை செய்வாங்க. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போது அந்த பார்வை அடைந்தவன் சாட்சி சொல்கிறான். அவன் என்ன சாட்சி சொல்கிறான்? நீங்கள் அந்த அதிகாரம் முழுமையாக நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவனை கூப்பிட்டு திரும்ப 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 கேட்குறாங்க, உனக்கு சுகம் கொடுத்தது யார் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு கண்ணு தெரியுது அவரால் அப்படின்னு முதல்ல சொல்கிறான். திரும்ப திரும்ப அவன் கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, நீ உண்மையை சொல்லுன்னு என்றைக்குமே கேட்க மாட்டாங்க. இந்த கடவுளுடைய மக்கள் சொல்கிறவங்க இருக்காங்களே, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. நீ கடவுளை மகிமைப்படுத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடவுளை மகிமைப்படுத்துன்னா அவன் என்ன பண்ணணும்? உண்மையை சொல்லணும். ஆகான் திருட்டுத்தனமாக ஒழிச்சு வச்சுட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு லைனாக வரிசையாக ஒவ்வொருத்தரையாக இருக்கும்போது அவன்கிட்ட கேட்டது என்னென்னா, நீ கடவுளை மகிமைப்படுத்துன்னா அவன் உண்மையை சொன்னான். அப்போ இவங்களோட எண்ணம் என்னென்னா, கடவுளை மகிமைப்படுத்துனா உண்மையை பேசணும். அவங்க எதிர்பார்த்த உண்மை என்ன, இவன் சொன்னது என்ன, அதான் எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு என்ன அதுக்கு மேலே தேவைன்னா நீங்களே போய் கேட்டுங்க. இல்லை நீங்கள் அவருக்கு சீஷர் ஆகணும்னா போய் சேருங்க என்று அவன் அந்த மறுமொழி சொல்கிறான். எவ்வளவு தூரம் அது மாற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கை. ஆனால் இவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்க்கை? இருளிலே இருக்கிற வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நிறைவு கிடைக்கணுன்ற எண்ணத்தை விட நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் என்ற இருளிலே மூழ்கி கிடக்கிற, இந்த நன்மை தீமை அறிந்த பாவத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இதுதான் உண்மையான ஒரு பிணி தீர்த்தல், நோய்களை அகற்றுதல். பவுலடியாரும் அதான் சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பவுலடியார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார். அதனால் அவர் செய்கின்ற விண்ணப்பத்துக்கெல்லாம் செவி கொடுக்கணும்னு என்ன இருக்குது? ஆண்டவருடைய ஞானம் பெரியது. எது தேவை, எவ்வளவு தேவை என்பது, எந்த நேரத்தில் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியக்காரராக இருக்கணும், இதை தெரிந்து கொள்ளணும். அப்போது அவருக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கிறது. அவருடைய மனிதனை பற்றி அவர் சொல்கிறார். அவன் மரித்து போனான். ஆனால் அவன் மரித்தவன் பரதீசுக்கு போனான். ஆண்டவர் ஏற்படுத்திய அந்த தோட்டத்திற்கு அவன் போனான். அங்கே அவன் என்ன பேசினான், எப்படி இருந்தான் எனக்கு தெரியாது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அதனுடைய அந்த பொருள் என்ன என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான எண்ணம் உங்களுக்கு இருக்காது. இது அப்படி இது இப்படின்ற எண்ணம்லாம் இருக்காது. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் பார்த்து கொள்வார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். இதுதான் உண்மையான நோய். இப்போ பவுலடியாருக்கு ஒரு குறை. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, பார்வை கோளாறு, இப்படி பல விதத்தில் சொல்லுவார்கள். இல்லை அவருக்கு உலக பிரகாரமான சோதனை வந்தது, இப்படியெல்லாம் அதை விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் பவுலடியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் விண்ணப்பித்தேன்,
எனக்கு இருக்கிற பலகீனத்தை நீக்கி விடும்படி நான் விண்ணப்பித்தேன். 1 தடவை 2 தடவை 3 தடவை நான் விண்ணப்பித்தேன். ஆனால் அவருக்கு தெளிவு கிடைத்தது. என்ன தெளிவு கிடைத்ததுன்னா, ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணால் இது இவங்க சுயசித்தம். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் கூட உறவு வைக்க மாட்டாங்க. அதாவது ஆண்டவர் என்ன பேசுகிறார்ன்றதை விட்டுவிட்டு இவங்க தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உண்மையிலே மிதமிஞ்சிய வேதனையில் அரற்றும் போது அது வேறு. ஆனால் அதே வேளையில் ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்கக்கூடிய நிலையில் தான் இந்த ஜெபம் இருக்கும். அப்போ பவுலுடையார் 3 தடவை வேண்டும் போதும் அவர் என்ன சொல்கிறார்னா, தபார், என்னுடைய கிருபை உனக்கு போதும். இதுதான் பரிபூரணம். நீ எனக்கு எப்படி இருக்குது அப்படி இருக்குது இதெல்லாம் சரியாகணும்னு நினைக்கவே இன்றைக்கி அது தேவையில்லை. ஏன்னா இதுதான் சிறப்பு. ஆனால் சிந்தை எப்படிப்பட்ட, அந்த பலகீனம் என்பது எப்படிப்பட்டது என்றால், ஒரு சாத்தான் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பான். என்ன கேட்பான்? ஏன் இந்த படத்தை சாப்பிடக்கூடாதா? எல்லாத்தையும் தானே சாப்பிடணும்னு சொன்னார். இதுவும் பார்வைக்கு அழகாக இருக்குது, புசிக்கிறதுக்கு ருசியாக இருக்குது, அதனால் எல்லாம் புத்தியை தெளிவு வைக்கக்கூடியதாக இருக்குது, இது ஏன் சாப்பிடக்கூடாது? இப்படித்தான் அங்கே பவுலடியாருக்கும் நிச்சயமாக இந்த ஊழியக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய. அதனால் ஊழியத்தில் இருந்தாலும் சரி, பொது வாழ்வில் இருந்தாலும் சரி, பலவிதமான இந்த பலவீனங்களினால் நாம் செயல்பட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நிலையிலும் சரி, ஆண்டவருடைய கிருபை அங்கே செயல்படும் பொழுது அதுதான் உண்மையான குணமாக்குதல். அதைத்தான் அங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சுகத்தை நான் கொடுக்கிறேன். நீங்கள் அதை தான் நீங்கள் யாத்ராகும் 15ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறது, நானே பரிகாரியான கர்த்தர். வேறு யாரும் கிடையாது. நீங்கள் யாரை டாக்டர்னு நினச்சிக்கிறீங்க? அவங்களாம் சிகிச்சை கொடுப்பாங்க. ஆனால் உண்மையாக சுகத்தை கொடுக்குறவர் யார்? நானே பரிகாரியான கர்த்தர். 15:26. ஆகையினால் நம்முடைய வாழ்வில் நாம் என்னென்னவோ நினைக்கலாம். ஆனால் நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவரோடு உறவு உள்ளதாக இருந்தால் அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும். சில சமயம் இந்த ஜெபத்தில் சொல்லுவாங்க, ஐயோ நான் போராடி மன்றாடி கேட்டேன். தாவீது ராஜா கூட தான் பையன் சாகும் தருவாயில் இருக்கும்பொழுது உபவாசம் பண்ணி ஜெபித்தா. அப்படி எல்லாம் நினச்சாங்க, இவர் கடவுளுடைய பிள்ளை, அதனால் இவர் கேட்குறத கடவுள் கொடுப்பார். இல்லை, இது எப்போ தெரிஞ்சுதோ அப்போ தாவீது ராஜா என்ன பண்ணார்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அப்படியே அழுது புலம்பாமல் எழுந்திருச்சு தன்னை சுத்திகரித்து கொண்டு தான் வேலையை கவனிக்க போனார். ஏன்னா இனி அது இங்கே வராது, நான் தான் அங்கே போவேன். அதே போல் நம்முடைய இந்த ஆண்டவரோடு கூடிய உறவு, இந்த ஜெபம் என்று சொல்லும்போது சில நேரங்களில் உடனடியாக ஆண்டவர் அருள் கொடுப்பார். எஸ், சில நேரங்களில் தாமதம் ஏற்படும். ஆகாய தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். தாமதம் சில நேரங்களில் நோ, அது உனக்கு தேவையில்லை. ஆனால் உனக்கு அது தேவைன்னு தெரிந்தாலும் இதை விட மேன்மையானது உண்டு, குவாலிட்டி ஆஃப் லைஃப். அது உனக்கு மட்டுமல்ல, அது எல்லோருக்கும். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார்னா, நீயே ஆசீர்வாதமாக இருப்பார். இதுதான் உண்மையான ஆண்டவர் கொடுக்கிற இந்த சுகம், திஸ் ஹீலிங். இந்த சுகம் அளிப்பதற்கு தான் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும். இது யாரால் முடியும்? சுய சித்தத்தினால் முடியவே முடியாது. நமக்குள்ளே தேற்றரவாளன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், உங்களுக்குள்ளே தேற்றரவாளன். இப்படிப்பட்ட தேற்றரவாளன் உள்ளிருக்கையில் நிச்சயமாக நாம் சுகப்படுறது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு ஆண்டவருடைய பெயரினாலே சுகமளிக்கிறவர்களாக இந்த சமுதாயத்திற்கு ஆசியாக நாம் விளங்கும். ஒரு மருந்தரும் குரு மருந்து உம்பரத்தில் கண்டேனே,
தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, செவிடு குருடுமை தின்ற மருந்து, தீராத குஷ்டத்தை தீர்த்த மருந்து, செவிடு குருடுமை தின்ற மருந்து, மானா திருத்துவமான மருந்து, மானா திருத்துவமான மருந்து, மனுவாய் உலகினில் வந்த மருந்து, ஒரு மருந்தரும் குரு மருந்து, உம்பரத்தில் கண்டேனே மோசே முதல் முன்னோர் காணா மருந்து, மோசே முதல் முன்னோர் காணா மருந்து, மோட்ச மகிமையை காட்டும் மருந்து, மோசே முன்னோர் காணா மருந்து, மோட்ச மகிமையை காட்டும் மருந்து, தேசத்தோர் பிணியை தீர்த்த மருந்து, தேசத்தோர் பிணியை தீர்த்த மருந்து, தீர்க்கதரிசிகள் செப்பிய மருந்து, ஒரு மருந்தரும் ஒரு மருந்து, உம்பரத்தில் கண்டேனே. நோயுற்ற உலகத்திலே ஒளியாகிய உம்மை பற்றி கொண்டு நேர்மையை வெளிப்படுத்தும்படியாக எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற இரக்கத்தினாலே ஆண்டவரே, நீர் அனைவருக்குமான ஆண்டவர், அனைவருக்காகவும் உம்மையே திருப்பலியாக கொடுத்தீர். இந்த நன்மையை அனைவரும் அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சிந்தை செயல் அனைத்தும் பயன்படும்படியாக ஆண்டவரே, தேற்றரவாளன் எங்களை வழிநடத்தட்டும், மேற்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவரே, உலக சமாதானத்திற்காக உம்மிடத்தில் வருகிறோம். அநேக வேற்றுமைகள், இயற்கை பாதிப்புகள், ஆண்டவரே, விரோதங்கள், ஆக்கிரமிப்புகள், அடிமைப்படுத்துதல், அதிகார போதை, இப்படிப்பட்ட தாக்குதல்களினாலே ஆண்டவரே அகப்பட்டிருக்கிற இந்த உலகத்திலே நீரே சமாதான காரணர், கர்த்தத்துவம் உடைய தோளின் மேல் அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று வேண்டுகின்ற செயல் ஆண்டவரே, எங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படட்டும் சுவாமி. நீர் வழிநடத்தி அருளும். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் பலவிதமான விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, விரைவிலே அரசு தேர்வை சந்திக்கவிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. பிள்ளைகள் ஆண்டவரே, தங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கும்படியாக நீர் ஆசீர்வதித்தருளும். ஏற்ற நன்மைகளையும் காலநிலையும் தகுந்த ஆண்டவரே எல்லா கிருபையும் நீர் கொடுக்கறதுனாலே பிள்ளைகள் சிறப்பான தேர்ச்சி பெறும்படியாக, தேர்ச்சியை பெற்றுக்கொள்ளும்படியாக, பெற்றோர் மகிழும்படியாக வழிநடத்தி காத்துக்கொள்ளும். சோதனைகளுக்கு விலக்கி காத்தருளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த காலங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். இயற்கையினாலே பாதிப்புகள் ஏற்படாதபடி, வருகின்ற கோடை காலம் கடுமையாக இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. நீரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எல்லார் மேலும் கிருபையை பொழிகிறவர் சுவாமி. வழிநடத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற அதே வேளையிலே கண்ணீரோடும் ஆண்டவரே பாரத்தோடும் உம்மிடத்திலே வேண்டுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய கிருபை பெரியது சுவாமி. கண்ணீர் யாவையும் நீர் துடைக்கிறவர். ஆண்டவரே, புதிய வாழ்வையும் புதிய பலனையும் நீர் அருள்வர் சுவாமி. பலவிதமான தலைகளிலே இருக்கிறவருடைய தலைகளை நீர் உடைத்து போடுகிறவர். அப்படிப்பட்ட ஆசி அனைவரோடும் கூட இருக்கும்படியாக எங்களுடைய விண்ணப்பம் இடத்துல சேரட்டும் சுவாமி. எங்களுடைய தகுதிகளையும் மேன்மையும் பாராட்டாதபடி ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவர் என்று நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் மேல் கிருபையாக இறங்கும். இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற காலங்களெல்லாம் ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அருளும். சமாதான காரணமாகிய ஆண்டவர் இயேசுவின் மூலம் எங்களுடைய விண்ணப்பங்களை நன்றியோடு எடுக்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென்.
நான் சுகமானேன்